நமஸ்காரம். இப்போ அடுத்து சிம்மத்துக்கு பார்த்து முடிச்சிருந்தோம். இதற்கு அடுத்து கன்னியா லக்னம் கன்னியா ராசி. இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க கால்குலேட் மைண்ட், எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளவு செலவழிக்கணும், எவ்வளவு மிச்சம் வைக்கணுங்கிறது இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு புதன் ராசியாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனால இன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் சுக்கிரன் சனி 6ல் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரன் சனி 6ல் இருந்தால் சத்ருக்கள் உபாதை, சத்ருக்கள் தோஷம். அதே மாதிரி 9 கூடியவன் 2 9 கூடிய சுக்கிரன் 6ல் போய் மறையிறப்பல. அப்போ இந்த கன்னிராசியால கன்னி லக்னத்தில் பிறந்த தகப்பன் அவங்களுக்கு சில தொந்தரவுகள், கால் வலி, மூட்டு வலி, அதே மாதிரி அவங்க பூர்வீக சொத்துக்கள்ல, ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காருல்ல, அதில் சில பாவ பிரிவினை இல்லைன்னா அதை பிரிக்கிறதுல சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அது 2025 15 தை 14ஆம் தேதிக்கு மேலே இந்த கிரக நிலைகள் மாற ஆரம்பிக்கும். சூரியன் அன்னைக்கு மகரத்தில் இருக்கார். அப்போ அந்த மகரத்தில் இருக்கும்போது இவர் அந்த பூர்வ புண்ணிய கர்மாக்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம். ஏன்னா இந்த கன்னிராசிக்கு மகரத்தில் இருக்கும்போது அந்த பூர்வ புண்ணியத்தில் முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது. இந்த தை மாதம் எல்லா ராசி லக்னத்துக்காரங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஆறு, குளம் இல்லை சிவன் கோயில் இந்த மாதிரி இருந்தால் தை மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னென்ன திதியில் இறந்துருக்காங்க பாருங்க, அந்த திதியில் போய் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அன்னைக்கு ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு வசதி இல்லைன்னா எறும்புக்கு, அரசு மரத்துக்கிட்ட எறும்புக்கு வெல்லமோ அரிசியும் போடலாம். அதே மாதிரி மீன்களுக்கு உணவுப் பொருள் வாங்கி போடலாம் மச்சவதாரத்துக்கு. அதே மாதிரி பைரவருக்கு பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம். அதே மாதிரி குரங்குகள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 பழங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா இந்த கன்னியில் பிறந்தால் பெருமாளோட அனுகூலத்தில் பிறந்திருப்பாங்க. 7ல் ராகு. அப்போ 7ல் ராகு இருந்தால் ஆண்களாக இருந்தால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மசில்ஸ் பிரச்சனையும் வரும். இவங்க அதுக்கு தக்கன கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் அதை குறைச்சிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் சாப்பிடாம நல்ல நாட்டுக்கோழி, அதே மாதிரி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, அதே மாதிரி உங்களுக்கு எது அலர்ஜி இருக்காதோ அந்த பொருட்களை சாப்பிட்டுக்கோங்க. கன்னிராசி கன்னி லக்னம் இவங்களுக்கு 8ஆம் இடத்துல மாந்தி பிரசங்கப்படி அன்னைக்கு கோச்சாரப்படி தை மாசத்துல 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால சில பேருக்கு சிரசே பிரதான நோய் வரும். ஒன் சைடு தலைவலி, அதே மாதிரி மைக்ரைன் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு நீங்கள் நல்ல சுக்கு காப்பி, கொத்தமல்லி காப்பி, பித்தம் ஏறாமல் இருக்கிறதுக்கு பித்தம் சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடம் குரு அப்படின்னு இருக்கான். அப்போ இந்த 9ஆம் இடத்துல குரு தை மாதமும் 2025 அங்கேருந்து அடுத்த 10ஆம் இடத்துக்கு போவார் மே மாதத்துக்கு மேலே. அப்போ இந்த கன்னிராசி கன்னியா லக்னத்துக்காரங்க வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாடு முயற்சி எடுக்கிறது, அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், அடுத்த லெவலில் வீடு வாங்குறது. ஏன்னா 4ஆம் இடத்துல புதன் லக்னாதிபதி 4ல் இருக்கார். அப்போ புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக இடம் வாங்கி போகிறது. ஏன்னா இவங்களுக்கு கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு 11ல் செவ்வாய் சந்திரன். அப்போ லட்சுமி யோகம்னு பேர். இவங்க எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க. அது இன்னைக்கு வாங்கி போகிறப்போ 1 லட்சமாக இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் அப்படி உயர்வு கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி நிலங்களை நீங்கள் விற்க வேண்டாம், வச்சிருங்க. வருங்காலம் உங்கள் சந்ததிகளுக்கு உருவாகும். அதே மாதிரி உங்கள் கிராமத்து பக்கம் கொஞ்சம் தூரமாக இடங்கள் இருந்தால் விவசாய நிலங்கள் வந்தாலும் வாங்கி போடுங்க. அது உங்கள் சந்ததிகளுக்கு நல்லா இருக்கும். இந்த கடன் தொல்லை, ருண ரோக நிவர்த்திக்கு சரியா நரசிம்மரை நல்லா கும்பிடுங்க. எங்கே உங்கள் வீட்டு பக்கத்துலையோ நரசிம்மர் இருந்தால் நல்ல நரசிம்மரை கும்பிடுங்க. அப்படி நரசிம்மர் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோவை வீட்டில் லட்சுமி நரசிம்மர் வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீச்சனம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யு நமாமியம். அப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள், மாற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் பிறப்புல கேது லக்னத்திலே இருக்காரு. அப்போ அந்த கேது லக்னத்தில் இருக்கும்போது, இந்த ஜனவரி பிறப்புல கேது லக்னத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் மேல் திசையில் பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில் இருக்கும். அங்கே விநாயகர், அரச மரத்து விநாயகர் இருந்தால்
அவரை காலையில் திங்கட்கிழமை காலையில் போய் ஒரு 9 ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இந்த கன்னியா லக்னத்தில் கன்னியா ராசியில் பிறந்தவங்க தைதுளை கரணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அரச மரத்துக்கு கடுவெண்ணெயில் விளக்கேற்றுறதோ இல்லைன்னா நல்லெண்ணெயில் விளக்கேற்றிட்டு வெத்தலை வாக்கு பழம் வச்சு அரச மரத்தை 9 சுற்றிட்டு வாங்க. லேடிஸ்க்கு அந்த மாதிரி சுற்றும் போது உங்கள் கர்ப்பதோஷம் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஒரு கல்யாணம் முடித்தவங்க 1 வருஷம் 2 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து குழந்தை பிறந்தவங்க இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் செப்டம்பரில் சில பேருக்கு குழந்தை பிறக்கும். அவங்க நட்சத்திரம் ராசி தத்து கொடுக்க வேண்டிய சில நட்சத்திரங்கள்ல இருக்குது. அது நான் பொது பலனில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த கன்னியா ராசி கன்னியா லக்னத்துக்கு மேலும் மேலும் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இதிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்து 2026 3வது மாதம் தான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ நீங்கள் 2026, 27, 28 6வது மாதம் வரையும் நீங்கள் என்ன செய்யணும்னா சனீஸ்வரனுக்கு இல்லை பைரவருக்கு இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு போங்க. சில பேர் அமாவாசையில் கும்பிடுவாங்க, அவங்க பகல் அமாவாசையில் போயிட்டு வாங்க. இரவு நேரங்களில் நீங்கள் வாகனங்களில் ட்ராவல் பண்ணுறதை விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய உடைமைகளையும் பொருட்களையும் 2026 பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. திருட்டு பயம், சில அக்னி பயம் எல்லாம் இருக்குது, அதனால் அதெல்லாம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நோய் அப்படிங்கிறது மெயினாக தண்ணிச்சத்து குறையும், தண்ணி நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி மனோவியாதினா இந்த 2025 நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வரும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம சூப்பராக இருக்குன்னு முன்னேறி போயிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.